வெல்கம் டு ஜிஎம் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க்ஸ். நம்ம புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங்கில் கிராக்ஸ் வரும். முக்கியமாக எலக்ட்ரிக்கல் பைப்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல அதிகமாக கிராக்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம காடியில் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பைப்லைன் வரும்போது ஒரு பைப்புக்கும் இன்னொரு பைப்புக்கும் இடையில கண்டிப்பாக கேப் விட்டு பைப் போடணும். அப்போ தான் அந்த 2 பைப்லைனுக்கும் நடுவில் சிமெண்ட் பேக்கிங் போய் கரெக்டாக செட் ஆகும். அப்படி செட் ஆகும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளால் கிராக் வரதை அவாய்ட் பண்ண முடியும். ஒரு பைப்புக்கும் இன்னொரு பைப்புக்கும் நடுவில் கேப் விடாமல் போட்டால் அந்த இடத்துல சிமெண்ட் பேக்கிங் போய் கரெக்டாக செட் ஆகாது. ஸோ ஒரு பைப்புக்கும் இன்னொரு பைப்புக்கும் நடுவில் கண்டிப்பாக கேப் விட்டு போடுது. அப்போ தான் அந்த கிராக்ஸ் வரதை நம்மளால் கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ், டிபி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக வரும். இந்த வீடியோவில் கூட பாருங்கள், அந்த இடையில லிண்டன் வருது இல்லையா, அந்த இடத்துல கம்பி வருது. அந்த கம்பியை நாங்கள் கட் பண்ணலை. கம்பிக்கு நடுவில் ஒரு சின்ன கட்டு கம்பி, அதெல்லாம் அன்வான்டாக இருந்துச்சு. அதுகளை தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த கம்பிகளை கட் பண்ணாதீங்க. அந்த கம்பிகள் கட் பண்ணுறனாலையும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரலில் மிஸ்டேக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டிபி பாக்ஸில் கண்டிப்பாக 5 அல்லது அதற்கு மேற்பட்ட பைப்லைன் எல்லா வீடுகள்லையுமே வரும். ஸோ இந்த இடத்துல அதிகமாக பைப்லைன் வரும்போது அந்த இடத்துல மெஸ் கட்டி பேக் பண்ணணும். மெஸ் கட்டி பேக் பண்ணும்போது அந்த இடத்துல வர கிராக்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி நம்ம மெட்டல் பாக்ஸ் வைக்கிறோம்ல, கண்டிப்பாக எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸ் தான் இப்போ அதிகமாக வச்சிட்ருக்காங்க. இந்த மெட்டல் பாக்ஸ் வைக்கும்போது மேலே நாங்கள் இந்த டேப் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, இந்த டேப் இந்த மாதிரி டேப் பண்ணி வச்சு பாருங்கள். இது என்ன ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னா, நம்ம பிளாஸ்டிக் பண்ணும்போது உள்ள கலவைகள் எதுவுமே போகாது. ஸோ அந்த கலவைகள் எதுவும் போகாதனால உள்ள பாக்ஸ் அந்த ஃபினிஷிங் அப்படியே இருக்கும். நம்ம சுவிட்ச் மாட்டும் போது அந்த ஸ்க்ரூ கேப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரூ கேப்ஸ் ரொம்ப ஈஸியாக போகும். அப்படி போகும்போது நமக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். அதே டைமில் அவுட்புட்டும் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களால் முடிஞ்சது, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் கரெக்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ இனிமேல் எங்களால் ரெகுலராக வீடியோ போட முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச வீடியோஸை நாங்கள் ரெகுலராக போடுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது தவறுகள் இருந்தாலோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். Thank you for watching all.